நாமக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கூலி தொழில் செய்யும் விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து அவர்களின் கிட்னிகளை விலைக்கு வாங்கும் கொடூரம் அதிகளவில் நடைபெற்று வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடக்கிறது விரிவாக பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கூலி தொழில் செய்யும் விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து அவர்களின் வறுமையை காரணம் காட்டி கிட்னியை விற்றால் நல்ல பணம் கிடைக்கும் என கூறி மூளைச்சலவை செய்து கிட்னியை விற்க வைக்கும் சம்பவம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது. தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. புகார் தொடர்பாக மருத்துவத்துறையினரும் காவல்துறையினரும் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சிறுநீரக விற்பனையில் ஈடுபட்ட இடைத்தரகர் ஒருவர் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தனது சிறுநீரகத்தை விற்பனை செய்த ஒருவர் பேசிய ஆடியோ தற்போது வெளியாகி மீண்டும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆடியோவில் தனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதாகவும் திருச்சியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் முன்னதாகவே அனைத்து உடல் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறுகிறார். மேலும் தான் விசைத்தறி கூடங்களில் முன்தொகை பெற்றதாலும் மைக்ரோ பைனான்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களில் கடன் பெற்றதாலும் மிகுந்த கடன் சுமைக்கு ஆளாகியதால் தனது சிறுநீரகத்தை விற்பனை செய்ததாகவும் அதன் மூலம் கிடைத்த பணத்தை தனது கடனை அடைக்க பயன்படுத்தியதாகவும் பேசியுள்ளது பேரதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. சிறுநீரக விற்பனைக்கு பிறகு தனது விசைத்தறி தொழிலுக்கு செல்ல தனது உடல்நிலை சரிவர ஒத்துழைக்கவில்லை எனவும் கடுமையான பணிகளை மேற்கொள்ள இயலவில்லை எனவும் அவர் அந்த ஆடியோவில் குறிப்பிட்டுள்ளார். இல்லைங்கண்ணா, நான் ஃபஸ்ட்டு கடன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பற்ற பாய்க்கில் இருந்ததுங்கண்ணா. வெளியில் கொஞ்சம் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் ஃபுல்லாக ஃபைனான்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனை தாங்க முடியல. அதனால கடன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு போய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு 5 மாதம் ஆகி போச்சுங்கண்ணா. எனக்கு 5 ரூபா கொடுத்தாங்கண்ணா. ஆனால் அது எனக்கு 4 மாதம் ட்ரீட்மெண்ட் போச்சுங்கண்ணா. ஃபஸ்ட்டு சேலத்தில் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. நம்ம 4500 கட்டி மொத்தம் உடம்புல இருக்கிறது எல்லாமே செக் பண்ணாங்க. அப்புறம் கடைசியாக மதுரை கூட்டிகிட்டு போய் அப்புறம் அதுதான் கடைசி டெஸ்ட்டுங்கண்ணா. அப்புறம் டிஎஸ்பிலாம் பார்த்தோம். அங்கே போய் அங்கே சார் கேட்டாப்புல, அங்கே இருக்கிறவங்கள எல்லாத்தையும் கேட்டார். காசுக்கோசரம் கொடுக்குறீங்களாப்பா, இல்லை காசுக்கோசரம் கொடுக்குற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், கேஸ் போட்டு எல்லாத்தையும் உள்ளே வச்சுருவேன். நீங்கள் காசுக்கோசரம்லாம் விற்கக்கூடாதுப்பா. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள், நாங்கள் அதை கூட சால்வ் பண்ணுறோம். நாங்கள் இல்லைங்க சார், அவங்க எங்கள் சொந்தக்காரங்க தான் சொல்லிட்டு காசுக்கோசரம் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் பண்ண மாட்டேன். இல்லைப்பா, நீங்கள் ஏதாவது சொந்தக்காரர் மூலிமா உங்கள் அண்ணனுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ கொடுக்குறதா இருந்தால் சொல்லு, நான் பண்ணுறேன். நான் அப்புறம் நமக்கு தான் இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைங்களே. எல்லாம் பையன்ஸுக்காரங்க பற்ற பாக்கி எல்லாம் தலைக்கு மேலே இருக்குதுங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கூட எல்லாம் மரியாதை இல்லாமல் கெட்ட வார்த்தையில் பேசிட்டு பணத்தை கட்டு ராவடி பண்ணதுனால சரி அப்புறம் அவங்க கிட்ட போய் சொல்ல வேண்டியதா. அதேபோல மற்றொரு கூலி தொழிலாளி தனது குடும்ப தேவைக்காக விசைத்தறி உரிமையாளரிடம் கடன் வாங்கியுள்ளார். ஆனால் நீண்ட நாட்களாகியும் அவரால் வாங்கிய தொகையை திருப்பி செலுத்த முடியவில்லை. இதனால் உரிமையாளரின் நெருக்கடிக்கு ஆளான அவர் செய்வதறியாது தவித்த போது கிட்னி விற்பனையில் ஈடுபடும் இடைத்தரகர் ஒருவர் அவரை அணுகியுள்ளார். கிட்னியை விற்பனை செய்வதன் மூலம் பணம் கிடைக்கும் என்றும் அதன் மூலம் கடனை செலுத்திவிடலாம் எனவும் அவரை மூளைச்சலவை செய்யவே கடன் நெருக்கடியால் வேறு வழியின்றி தனது கிட்னியை 50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்ய ஒப்புக்கொண்டுள்ளார். கோவைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவருக்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டு 50,000 பணமும் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் தான் பெற்ற தொகையை முழுமையாக தன்னால் பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை என கூறும் அவர் தற்போதைய காலகட்டத்தில் கிட்னி விற்பனை செய்வதன் மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை கிடைப்பதால் கடன் சூழலுக்கு ஆளான விசை தொழிலாளர்கள் திருச்சி, கோவை, சேலம், பெங்களூரு, கொச்சி போன்ற இடங்களில் செயல்படும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தங்களது கிட்னியை விற்பனை செய்து வருவதாக தெரிவிக்கிறார். மேலும் வெளிநாடுகளில் கிட்னிக்கு அதிக அளவில் பணம் கிடைப்பதால் தனியார் மருத்துவமனைகள் விசைத்தறி தொழிலாளர்களின் கிட்னியை பேரம் பேசி கூடுதல் தொகைக்கு பெற்றுக்கொள்வதாக கூறுவது இன்னும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. தொடர்ந்து நாளுக்கு நாள் இந்த சிறுநீரக விற்பனை தொடர்பான பிரச்சினை பூதாகரமாகி வரும் நிலையில் இந்த பிரச்சினைக்கு தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன.